திமுக காரனை விமர்சனம் பண்றதுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்திய அரசியல் கட்சியிலே எவனுக்கும் தகுதி இல்லை. அதை நான் உறுதியா சொல்லிக்கிறேன். திமுக காரனா வாழ்ந்து பார்த்தா தான் அந்த நாய்களுக்கு தெரியும் திமுகனா என்னடா, திமுக காரனா என்னன்னு. சுயநலம் பார்க்காம எதிர்காலத்துல என்ன வேணாலும் நடக்கலாம், இந்த இயக்கம் தாண்டா எனக்கு முக்கியம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கானே, அவன் தாண்டா திமுக காரன். அந்த திமுக காரனை பார்த்து சங்கிங்கிறான். யார் சொல்றா? காங்கிரஸ்காரன் ஒருத்தர் சொல்றான். பார்த்தா சிரிப்பு தான் வருது. எனக்கு ஒண்ணு இவங்க சங்கின்னு சொல்றத பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஏன்னா நான் எப்படி வாழ்றேன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி கலிசட பசங்களுக்கோ இல்ல கபோதி பசங்களுக்கோ விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா ஒரு தாய் தன் அந்த பிள்ளைய பிள்ளைக்கு அப்பான்னு யாரை கை காட்டுறாளோ அவன் தான் அப்பா. அதிலே சந்தேகப்பட முடியுமா நம்ம? அது மாதிரி திமுக தொண்டனுடைய உணர்வுகளை சந்தேகப்படுறதுக்கு இந்த தமிழ்நாட்டிலே உள்ள இந்திய அளவுல எவனும் பிறக்கலடா வெண்ணைகளா. அதை முதல்ல நான் சொல்லிக்கிட்டு, ஒவ்வொருத்தனும் பதிவு போடுவான், எனக்கு எதிராக பதிவு போடுவான், இவன் சங்கி, இவன் கூகுள் பே வாங்குறான் அப்படின்லாம் சொல்றத கேட்டுக்கிட்டு அவனுக்கெல்லாம் ஒவ்வொருத்தனுக்கும் பதில் கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு நேரமும் இல்லை, எங்களுக்கு வேற வேற தேவை மயிரும் இல்லை எங்களுக்கு. அதுதான் சொல்ல வேண்டிய, இந்த போறவங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய கருத்து. இப்போ வந்துடுவோம். இப்போ என்ன, எல்லா கூட்டணியும் முடிஞ்சிருச்சு, கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சு. பீகார்ல என்ன பண்ணாங்களோ காங்கிரஸ்காரன் அதைத்தான் இங்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்கான். ராகுல் காந்தி ஏன் ஒரு பிரதமரா வர முடியல? இப்ப 2014 பின்னால 10 ஆண்டுகளுக்கு பின்னால அவரும் வந்திருக்கட்டும், இந்த 2024 எலெக்ஷன்ல அவர் தான் வந்திருக்கணும். ஏன் வரல? இங்க போகும்போது இப்பதானே தெரியுது. இப்பதானே காங்கிரஸ் தலைவருக்கு இருக்கக்கூடிய தகுதி ராகுல் காந்திக்கு இருக்காங்கிற ஒரு கேள்வி எழுதுங்க. எங்க கண்ட கபோதி எல்லாம் திமுக விமர்சனம் பண்றான். காங்கிரஸ்காரன்ல சில சங்கிகள், சில சுண்ணத்து பண்ண சங்கிகள்லாம் திமுகவை விமர்சனம் பண்றாங்க. ஏங்க நாங்க தலைவர் விமர்சனம் பண்ண வேணா, கீழே உள்ள விமர்சனம் பண்ணா ஒரு தொண்டர் விமர்சனம் பண்ண முடியாத கூடாதா? யார விமர்சனம் பண்ற? இதுவரைக்கும் ராகுல் காந்தியை தொட்டதில்ல. ஆனா மெயின் வில்லனே ராகுல் காந்தி தாங்க. இந்த பிரச்சனைக்கே, கூட்டணி பிரச்சனைக்கே, மெயின் பிரச்சனைக்கே காரணம் ராகுல் காந்தி என்ற வில்லன் தான். ராகுல் காந்தியை பொறுத்தளவுல இனி பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நான் ஓப்பனா ஒரு தொண்டனா சொல்றேன். ஏன்னா திமுக தலைவரை கொச்சையா விமர்சனம் பண்ணவன், அசிங்கமா விமர்சனம் பண்ண வேலுச்சாமியவே கட்சியை விட்டு நீக்காத இந்த காங்கிரஸ், திமுக தொண்டனா நான் இருந்து பேசுறதுனால என்னை கட்சியை விட்டு நீக்கினாலும் நான் அதை பத்தி கவலைப்படல. என்கிட்ட இருக்கிறது ஒரு உறுப்பினர் கார்டு தான், எந்த கவலையும் கிடையாது எனக்கு. என்னடா பிரச்சனை உங்களுக்கு காங்கிரசுக்கு? ராகுல் காந்தி உனக்கு என்னதான் பிரச்சனை? क्या तुम इतना नाटक क्यों करते? ये सब तुम नॉर्थ साइड में करो, तमिलनाडु में क्यों करते? तुम्हारा कुछ हक है इधर? 40% वोट था तुम लोग का, अभी किधर है? 4% है तुम लोग. नाटक कर रहे इधर तमिलनाडु में आके. वो किसी के साथ नाटक करता है? मुक्का स्टालिन के साथ नाटक करता है. அதாவது மாணிக் தாக்கூரோ இல்ல ஜோதிமணியோ இல்ல பிரவீன் சக்கரவர்த்தியோ இல்ல கிறிஸ் சோடங்கரோ இல்லங்க. இதுக்கு பின்னால இருக்கிற ராகுல் காந்திங்கிற ஒருத்தன் தாங்க. ஏன் உனக்கு சொல்ல தெரியாதா? என் தலைவன் ஒரு சுண்டு விரல் காட்டினா போதும், இல்ல ஒரு கோடு போட்டா போதும், அந்த கோட்டை தாண்ட மாட்டான்டா திமுக காரன். ஒரு சாதாரண தொண்டன், நான் உள்பட நான் சாதாரண தொண்டன். என்னென்ன பேசினாங்க? இன்னைக்கு 40 சீட்டு வேணுமா, 2 ராஜ்யசபா சீட்டு வேணுமா, 30% உள்ளாட்சி தேர்தல். என்ன மயத்துக்குடா கொடுக்கணும்? என்ன மயத்துக்கு திமுக காரன் கொடுக்கணும்? சொத்தை வித்து, தன்னுடைய உழைப்பை வித்து அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு தூக்கி நிறுத்துவான். நீங்க ஈஸியா வந்துருவீங்களோ, நோகாம நொங்குதீங்க பாக்குறீங்களாடா? 40 சீட்டு வாங்கடா, வெக்கமா இல்லடா உங்களுக்கு கேட்கறதுக்கு? போ, தேவையில்லை. நீ நான் சொல்றேங்க ஓப்பனா, திமுக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல சிலர் தவிர 99% யாருக்கும் திமுக காங்கிரஸோட உறவை விரும்பலாங்க. ஒரு காலத்துல ராகுல் காந்தியை தூக்கி பிடிச்சவங்க நாங்க திமுக காரன். நான் போடாத பதிவு இல்லைங்க ராகுல் காந்தி காண்டி. இன்னைக்கு ராகுல் காந்தியோட இந்த சேட்டை இருக்கு பத்தியா, இந்த நக்கரா இருக்கு பத்தியா, இந்த வடநாட்டுல பண்ணாம பாருங்க, பீகாருக்கு அந்த தேசஸ்வி, அதாவது ஒரு இளைஞனுக்கு பண்ணாம பாருங்க துரோகம். கடைசி வரைக்கும் 70 சீட்டு தான் வேணும்னு சொல்லி சண்டை போட்டு தேசஸ்வி அவன் எல்லாம் உழைச்சு 5 வருடமா அவன் கடுமையா உழைச்சு
தன்னுடைய அந்த இதை தூக்கி நிறுத்தி வைக்க இவன் ஒரு 10 நாள் ஜோடா யாத்திரைன்னு ஒன்று பண்ணிக்கிட்டு மக்கள் எனக்கு தான் செல்வாக்கு இருக்கான்னு சொல்லி 70 சீட்டு கொண்டே வச்சு கடைசி நேரம் வரைக்கும் இழுத்து அதுல 10 பேர் அகைன்ஸ்டா போட்டிட்டு இருக்காங்க. 10 பேர் அகைன்ஸ்டா போட்டிட்டு கடைசியில் அவனை அந்த இளைஞனை எதிர்காலத்தை வரக்கூடிய அந்த இளைஞனையும் தோக்கடிச்சு இவனும் மண்ணால போட்டுட்டு உட்கார்ந்துருந்த அந்த ராகுல்ஜி வேதனையா இருக்கு. சொல்றான் அவன் ஒருத்தர் சொல்றான், அவன் ஒரு முஸ்லீம் பாய், அவன் அவனை எனக்கு நான் இஸ்லாமியர்கள் மேல எனக்கு ரொம்ப ரொம்ப உறவு ரீதியா ரொம்ப பாசமா இருப்பேன், அவங்களோட ரொம்ப நெருக்கமா இருப்பேன், நான் ரொம்ப மரியாதை கொடுப்பேன் இஸ்லாமியர்களுக்கு. ஏன்னா அவங்க 5 வேளை தொழுகிறவங்கள சிலர் இருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. 5 வேளை தொழுகிற அவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்கு, கடவுள் நம்பிக்கை இருக்கு. அடுத்தவன்ட்ட சில வட்டி கூட காசு வாங்க கூடாதுங்கிற சில எண்ணங்கள் உள்ள இஸ்லாமியர்கள் இருக்காங்க நிறைய பேர். அவங்களுக்காக வேண்டியதான் இந்த ஒருத்தன் எழுதியிருக்கா, சங்கி ஜெயராமன் சங்கி கமலாலயம் சொல்றத கமலாலயம் எழுதி கொடுக்கறத பதிவு போடுறான். அந்த அளவுக்கு கீழ்த்தரமானா இருக்கடா திமுக தொண்டன். 90% திமுக தொண்டனை பத்தி எவனுக்குடா தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த தாவேக்கா காரணம் எழுதுறான், ஊப்பி மயிறு மட்டைன்னு எழுதுறான. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான், பல விஷயங்கள்ல நம்ம தான். எங்க போறோம்? ஆஸ்திரேலியா இருந்து ஒரு ஸ்ரீலங்காக்காரன் திமுக தலைவரையும் திமுக விமர்சனம் பண்ணி எழுதுறான. இவனை தூக்குறதுக்கு உங்களால முடியலையா? ஏன் ஆஸ்திரேலியால அயலகணின்னு ஒண்ணு இருக்கு, அண்ணன் என்னத்தை புடுங்குறாங்க அவங்க அயலகணி, ஆஸ்திரேலியா அயலகணின்னு. ஏன் அவனை தூக்க முடியலையா அவங்களால? அவன் ஸ்ரீலங்காவே இருக்கட்டுங்க, அவன் ஆஸ்திரேலியாவே இருக்கட்டுங்க, உலகத்துல எந்த மூலையில இருக்கட்டுங்க, அவனை தூக்கி நிறுத்த உங்களால முடியாதா? அவனை பிடிக்க முடியாதா? அவன் இதுவரைக்கும் அவன் தெனாவட்டா பதிவு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் தலைவரையும் திமுக தலைவரையும் எல்லாரையும் அசிங்கமா பதிவு போட்டுக்கிட்டு இருக்கான். ஆஸ்திரேலியால உள்ள ஆஸ்திரேலியா அயலகணி இருக்காங்களா? இங்க என்ன வேலை உங்களுக்கு? போட்டு இது பண்ணி போடுறதா உங்க வேலையா? அவன் எந்த மூலையில இருந்தா தூக்கிட்டு வர வேணாமா? அங்க உள்ள எம்பசில அங்க உள்ள கவர்மெண்ட்ல போய் புகார் கொடுக்க வேணாமா? இவன் இப்படி பண்றான் அப்படின்னு அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? இன்னைக்கு தாவேக்கா காரன் போறான், எல்லா செய்தி சேனலுக்கு பேர்ல ஒரு போலி இதை உருவாக்கி எல்லாம் அசிங்கமா போட்டுக்கிட்டு இருக்கான். காவல்துறை என்னங்க பண்ணுது? சட்டம் எங்கெங்க போச்சு? ஒரு குறிப்பிட்ட பேரு ஃபேக் ஐடியை ஓபன் பண்ணி இந்த ஆதவ அர்ச்சனா என்ற இந்த போலி லாட்டரிக்காரன் கொடுக்கிற காசை வச்சு அசிங்கமா போட்டுக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு கமாண்ட்ல கேவலத்தனமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பிடிக்க உங்களால முடியலையா? இல்ல ஐடிவிங்க என்னங்க பண்றீங்க? நீங்க ஐடிவிங்கள ஒரு டீம் ரெடி பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் பண்றானோ அவனை பிடிச்சி அந்தந்த ஸ்டேஷன்ல கொடுக்க பாருங்க. ஏன் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது? நேர்மையா போட்டு போறான், எவ்வளவு அசிங்கமா பதிவு போடுறான். எனவே இந்த ராகுல் காந்தி, எனக்கு உண்மையில சொல்றேன், நான் ராகுல் காந்தி அப்ப இருந்து இந்திரா காந்தியா இருக்கட்டும், அவங்க மகன் ராஜீவ் காந்தியா இருக்கட்டும், சோனியா காந்தியா இருக்கட்டும், ராகுல் காந்தியா இருக்கட்டும், ரொம்ப ஒரு அட்டாச் திமுக ஒரு உறவு கொள்ளக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். உண்மையில மனசளவுல ரொம்ப வெறுத்துட்டாங்க. ஏன்னா உனக்கு ஒரு ஒரு பெர்சன்டேஜ், ஒரு 10%, 15% உனக்கு இருந்தா நீ தெம்பா கேட்கலாம், ஒரு தைரியமா கேட்கலாம். தமிழ்நாட்டுல எங்கடா நீங்க இருக்கீங்க? கட்சியை வளர்க்கறதுக்கு என்ன பண்ணிய? நீங்க ஏதாவது பண்ணிருக்கியா? ராமநாதபுரத்தில் இருந்த இந்த காங்கிரஸ் தலைவர்லாம் எங்கங்க இருக்காங்க? இங்க எல்லாம் கட்சி மாறி போயிட்டாங்க. இப்ப புதுசா வந்திருப்பாங்க சிலர். இந்த மாதிரி கட்சியை வளர்க்கறதுக்கு எந்த வேலையும் பண்ணல. பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சோமே, அப்ப ஜெயிச்சு வந்த காங்கிரஸ் எம்பிகள்ல ஏதாவது தொகுதிக்கு நல்லது செஞ்சிருக்கீங்களா? இல்ல 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? இவ்வளவு தூரம் நீங்க இது பண்ணி கடைசியில பாத்தீங்கன்னா ராகுல் இவனை மாணிக் தாக்கூரைங்க, பிரவீன் சக்கரவர்த்திங்க, ஜோடங்கெல்லாம் ஒரு ஆள். அவன் கோவால ஜெயிச்சவே இல்லைங்க. கோவால அவன் எலெக்ஷன்ல நின்று தோத்துட்டான். அவன் பாராளுமன்ற தேர்தலில் 80,000 ஓட்டுல தோத்தாங்க. அந்த ஜோடங்கர்னு ஒரு ஜோக்கர் அவன் இங்க பேசுறான், எங்களுக்கு 25 ஒத்துக்கிற மாட்டோம், எங்களுக்கு 40 தான் வேணும்னா அப்ப நாங்க திமுக காரமுறான் குச்சி ஐஸும் குருவி ரொட்டி சாப்பிட்டுட்டு போன மாட்டோம். நாங்க தலைவர் முடிவுக்காண்டி காத்திருக்கோம். ஏன்னா தலைவர் மற்ற எதிரிகளை விட திமுக காரணத்தை திட்டுவாட்டே, நீ சும்மா இருக்கடா அப்படின்னு நம்மளத்தான் சொல்லுவாரு. அதுக்காண்டிதான் பயமா இருக்கு. ஏதாவது சொல்லி அவர் கட்சியை விட்டு நீக்கிறதோ இல்ல அதை பத்தி எந்த பயம் இல்ல. தலைவர் சங்கடப்படக்கூடாது. ஒரு திமுக தொண்டன் பதிவால், திமுக தொண்டனுடைய செய்கையால் என் தலைவன் மன வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காண்டிதான் நிறைய எழுதல, நிறைய பேசல. இல்ல ஒவ்வொருத்தரையும் பேசுறதுக்கு நிறைய இருக்கு. இந்த ராகுல் காந்தியை பத்தி பேசுறதுக்கே நிறைய இருக்கு. राहुल गांधी तुमको मैं चैलेंज करता, तुम कभी इंडिया का प्राइम मिनिस्टर नहीं हो सकता. कारगे हो सकता, चाहे सोनिया गांधी दोबारा हो सकता, लेकिन कभी तुम
नहीं हो सकता। इंडिया का प्राइम मिनिस्टर कभी नहीं बन सकता। तुम सर नीचे करके टांग ऊपर उठा के तुम खड़ा होएगा तो भी नहीं हो सकता। दोस्ती क्या मालूम है राहुल गांधी, दोस्ती क्या होता है? हमारा लीडर को तुम बोला ये मेरा भाई है करके, वो भाई किधर गया? वो तो नाटक करते हम लोग के साथ, तिमुका के साथ कभी नहीं जीत सकते। திமுக के साथ नाटक करके कभी तुम्हारा सीट जीत नहीं सकते। तुम हारेगा तुम। நான் இப்ப சொல்றேங்க, உண்மையில ராகுல் காந்திலாம் இந்த இதுக்கெல்லாம் காரணம் மெயின் வில்லன் அவன் தாங்க, மாணிக் தாக்கூர் இல்ல. இந்த கூட்டணி தொடர்ந்தாலும் சரிதாங்க. அது எந்த அளவுக்கு ஒத்து போகுங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா 90% மனசு வெறுத்து போயிட்டான் எல்லாரும். என் தலைவன்ட்ட நான் வேண்டிக்கிறது இவ்வளவு, ஏன்னா பீகார்ல செஞ்சது கடைசி வரைக்கும், அதே மாதிரி 2024 கடைசி வரைக்கும் வேட்பாளர் அறிவிக்க முடியாத நிலையில இருக்கிற ஒரு காங்கிரஸ் நம்மள வேகம் பண்றாங்க, நம்மள அழுத்தம் கொடுக்கறாங்க, கடைசி நேரம் வரைக்கும் நமக்கு பிரச்சனை பண்றாங்க. வேணுகோபால்னு ஒரு மடப்பைய வந்துட்டு அவன் பேசுறான், ஜோடங்கர்னு ஒரு ஜோக்கர் வந்து பேசுறான். ஏன்னா பாத்தீங்களா, தேமுதிக எல்லாம் அவங்க வந்தாங்க, ஒரு சீட்டு கொடுத்தா முடிஞ்சு. திருமாவளவன் எவ்வளவு பெரிய தலைவர், அவன் நினைச்சா எது வேணாலும் செய்ய முடியும். அவன் தலைவருடைய எதிர்பட்ட இப்ப மதிமுக என்ன வேணா எது கொடுத்தாலும் சரின்னு போயிட்டாங்க. இன்னைக்கு எஸ்டிபி ஆகட்டும், இஸ்லாமிய அமைப்புகள் ஆகட்டும், இன்னைக்கு 3 சீட்டு கொடுத்திருந்தாங்க. கடந்த தேர்தலில் 2 சீட்டு தான் முஸ்லீம் லீக் ஏத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவனோட பொது எதிரியை வீழ்த்தணும். இவங்களுக்கு பொது எதிரியை வீழ்த்தக்கூடாது. காங்கிரசுக்கு பொது எதிரியான பாஜக வீழ்த்துக்கிற எந்த எண்ணம் கிடையாது. சம்பாதிக்கணும், ஒயிட் கலரோட தெரியணும், சங்கிகள்கிட்ட பைசா பணத்தை வாங்கி ராஜ வாழ்க்கை வாக்கணும், யாராவது கேள்வி கேட்டானா அவனை சங்கின்னு சொல்லணும். இதுதான் இவங்களுடைய வேலை. தலைவர் என்ன முடிவெடுக்கிறாரு, என்ன முடிவெடுத்தாலும் சரிதான். நாங்க எங்க மாதிரி என்ன மாதிரி நான் வெறுத்து போயிட்டேன் காங்கிரஸ் இனிமே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுங்கிற நினைக்கிற ஒரு ஆள் நான். வரட்டும், தலைவர் அறிவிச்சாங்கன்னா ஓட்டு போடுறது வாங்கிட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்கிட்டு அது அப்புறம் ஒரு மனிதாபிமானம் இல்லையாங்க, ஒரு நியாயம் இல்லையாங்க. என் தலைவன் எவ்வளவு பெரிய ஒரு ஜனநாயகவாதி. அவரு யாரையும் ஒரு அதிர்ந்து பேச மாட்டாருங்க, யாரையும் கோபமா பேச மாட்டாருங்க. எதிரியா இருந்தா கூட அவன் வீடு தேடி போவாங்க. இவன் சங்கி பாண்டேலாம் ஒரு ஆளாங்க. அவன் வந்து இந்திய அரசு தமிழ்நாடு அரசியலே மாத்தி போட்டுருவானா அந்த பீகார் பாண்டே. அவன் அப்ப செத்ததுக்கு தலைவர் போனாரு. அந்த அளவுக்கு இறங்கி அரசியல் பண்ணக்கூடியவர் அவர். ஏன்னா அவன் ஒரு பத்திரிகைக்காரனா இருக்கானே அப்படின்ட்டு தலைவர் போன. ஏன்னா அவனுக்கு பயந்தா. எச் ராஜா பேசாத வார்த்தை கிடையாது. அவ்வளவு அசிங்கமா பேச எச் ராஜா கை தளர்ந்து போய் கிடக்கும் போது 2 ட்ரிப் போய் பார்த்தாரு தலைவர். எதுக்கு? எச் ராஜா எங்க திமுக ஒழிச்சிருவான், எங்களை இது பண்ணிடுவான் நினைச்சா இல்ல. மனிதாபிமானம் போடாது. அதே மனிதாபிமானம் கூட்டணி கட்சியிலையும் காமிச்சாரு. ஆனா இவங்க காட்டின நன்றி கடன் இருக்கு காங்கிரஸ். இதுலயும் இப்ப 18 எம்எல்ஏக்கள் ஒரு வார்த்தை பேசல. இதுல இந்த இவர் இருக்கான் பாருங்க, ஏற்கனவே இந்த திருவள்ளூர் எம்பியா இருக்கான் பாருங்க, அவன் ஏற்கனவே சொன்னா அவனுக்கு சீட்டு கொடுக்காது என்ன. அவன் வந்து ஒரு இதை எடுத்து பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற இந்த இவன் இருக்கான் பாருங்க, ஐபேக்ல வந்தா பாருங்க பிரசாந்த் கிஷோர், அது மாதிரி ஒரு சர்வே மாதிரி எடுத்து இது இன்னைக்கு தாவேக்கோட சேர்ந்தோம்னா நமக்கு ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் கிடைக்கும், அந்த ஓட்டு பர்சன்டேஜை வச்சு 2029 ஜெயிக்கலாம். பாண்டிச்சேரியில அவனுக்கு செல்வாக்கு இருக்கு, நம்ம அவனோட சேர்ந்தோம்னா முதலமைச்சர் ஆயிரலாம். கேரளால அவனோட சேர்ந்தோம்னா முதலமைச்சர் ஆயிரலாம். எப்படிலாம் திங்க் பண்றாங்க பாருங்க அவங்க காங்கிரஸ்காரன். இப்பவே இவ்வளவு திங்க் பண்றான. நாங்க அப்படி திங்க் பண்ணிருந்தோம்னா 2016 ஜெயலலிதா இறந்த பிறகு பாஜக கூட கைகோர்த்து முதலமைச்சர் ஆயிருப்போம். எங்க எம்பி பூரா அவ்வளவு பேரும் இது மந்திரி ஆயிருப்பான். அன்னைக்கே காங்கிரஸ் தமிழ்நாட்டு அரசியல இருந்து தூக்கி வீசியிருப்போம். அப்போ நீ சுயநலம் பார்க்கும் போது நாங்க சுயநலம் பார்த்திருந்தாருன்னா மதசார்பற்ற கொள்கையில இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இதுவரைக்கும் பாஜகவோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் பல இழப்புகளை தாங்கினா கூட பாஜக சண்டை இருக்காரு. ஏன்டா அந்த ஒரு இது உங்களுக்கு ஏன் இல்ல காங்கிரஸ்காரனுக்கு? எனக்கு 25 வேணும், எனக்கு 40 வேணும், எனக்கு 40+2 வேணும். 4 எம்பி இருக்காங்க, 1 தேமுதிக கொடுத்து 2 உனக்கு கொடுத்துட்டு நாங்க 1 வச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதாடா பொறுமை. அதாவதுங்க திமுக தொண்டன் வந்து விட்டோம்னா அவ்வளவு பேர் குதிச்சிருவான். இன்னைக்கே நீங்க சோசியல் மீடியால பாருங்க, யாராவது காங்கிரஸ் வேணும்னு எழுதி பார்த்திருக்கீங்களா நீங்க? ஏன்னா அவ்வளவு சேட்டை பண்றாங்க காங்கிரஸ். என்ன உனக்கு இருக்கு? 2% மேல 3% மேல தமிழ்நாடு பூரா ஓட்டை இல்லடா உங்களுக்கு, கன்னியாகுமரியை தவிர்த்து.
நீ தாவேக்கால போனீங்கன்னா உடனே என்ன நீங்க எல்லா இடத்தையும் ஜெயிச்சு ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது. டெபாசிட் போகும் உனக்கு. சிறுபான்மையினர் ஓட்டு விழுக. நம்ம போனா காங்கிரஸுக்கு தான் ஓட்டு. யார் மோடியா ராகுலா அப்படின்னு கேள்வி கேட்க போகும்போது ராகுலுக்கு ஓட்டு, மோடியா மோடியா இந்த சாரி அகைன்ஸ்டா இந்திரா காந்தி இந்திரா காந்திக்கு ஓட்டு போட்டாங்க. ராஜீவ் காந்தியா இன்னொருத்தரா போது ராஜீவ் காந்தி ஓட்டு போட்டாங்க. மோடியா சோனியாவா போது சோனியாக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனா மோடியா லேடியான்னு கேட்கும் போது மோடிக்கா ஓட்டு போட்டாங்க, லேடிக்கு தானே ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி மோடியா ஸ்டாலினான்னு கேட்கும் போது ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட்டான், ராகுலுக்கு ஓட்டு போட மாட்டான். நீ வராம இருக்கிறதா எங்களுக்கு நல்லது. காங்கிரஸ் கூட்டணியில சேராம இருக்கிறதா திமுகக்கு தற்காலிகம் நல்லது. நீ அங்க போ. நீ தாவேக்காவோட நின்று பாண்டிச்சேரி முதல்வராக, கேரளா முதல்வராக. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு மயிரும் புடுங்க முடியாது. திமுக உயிரோடு இருக்கிற வரைக்கும், திமுக ஒரு கடைசி தொண்டன் இருக்கிற வரைக்கும் ஒருத்தனால ஒன்னும் புடுங்க முடியாது. வரட்டும், பாத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.